அபிராமி. விஜய், உனக்காகவாவது 2 பேர் இருக்காங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ மட்டும் தான் இருக்க. விஜய், ஐயோ அப்பா வந்துட்டார். நீ போ கோபி இங்க இருந்து. அப்பனே ஈஸ்வரா. என்னம்மா விஜய், எழுந்து நின்றுட்டு இருக்க? உடம்பு தேவலாமா இப்போ? இல்லை, வர வழியில் குருநாதனை பார்த்தேன், செத்த பேசிட்டு வந்துட்டேன், அதான் நேரம் ஆயிடுத்து. இந்த பார், உனக்காக மாத்திரை வாங்கி வந்துருக்கேன். உட்கார். அப்பா, ஒரு வா காஃபி வேணா சாப்பிட்றியா? காஃபி சாப்பிட்டுட்டு மாத்திரையை போட்டேன்னா உடம்பு சீக்கிரமாக குணமாயிடும். அப்பா என்னப்பா? ஒன்றும் இல்லைம்மா, மாத்திரை கீழே விழுந்துடுத்தோ. என்ன விஜய் இது? அப்பா என்னப்பா? கீழே விழுந்த மாத்திரையை காணோம், மாயமா மறைஞ்சு கொடுத்தோ. எல்லாம் நல்லதுக்கு தான்ப்பா. என்ன உளர்ற? மாத்திரை காணாம போனா வியாதி போயிடுன்னு மீனாட்சி பாட்டி சொன்னா, அதான். அவளுக்கு என்ன, அவன் ஏதாவது உளறிட்டு இருப்பா, அதை கேட்டு நீ உளறிட்டு இருக்காத. செத்த இரு, நான் போய் உனக்கு ஒரு காப்பி போட்டு எடுத்துன்னு வரேன். என்ன ஏம்மா விஜய், வந்து காபி சாப்பிட்றியா இல்லை பாலே எடுத்துன்னு வரட்டுமா? எதுவா இருந்தாலும் பரவாயில்லப்பா. என்ன பொண்ணுமா நீ, என்ன வேணும்னு கூட உனக்கு சரியா சொல்ல தெரிய மாட்டேங்கிறது. விஜய், நான் அப்புறம் பார்க்கிறேன். என்னம்மா விஜய்? ஒண்ணும் இல்லப்பா. கர்மம் கர்மம். விஜி, என்ன நடக்குதுங்க? இல்ல இது மாமா. ஆமா இல்ல சத்திரமா? இல்ல மாமா. ஆத்துக்கு வர சொல்லி கொஞ்ச அளவுக்கு போயிருத்தா? கணபதி, என்ன இப்படி சத்தம் போட்டு இருக்க? என்னாச்சு? ஓ, என்ன ஆச்சா? உம்ம பொண்ணு உமக்கு உயிரோட கொல்லி வச்சுட்டாயா? அந்த ஜெகதீசம் புள்ள, அதான் அந்த மெக்கானிக் உன் ஆத்துக்குள்ள இருந்து ஓடுறாயா? என்னடி என்னடி இவர் சொல்றதெல்லாம் நிஜமா? அவளை ஏன் கேட்டு இருக்கேன்? நான் என் 2 கண்ணால பார்த்தேனே. ராத்திரி முழுக்க இந்த ஆத்துல தான் இருந்தானா? ஏடி, என்ன தைரியம் நோக்கு? என்ன நெஞ்செழுத்து இருக்கு உனக்கு? சும்மா விடக்கூடாது. உன்னை அப்படியே கழுத்தை நெரிச்சு அப்படியே உன்னை கொண்டு போட்டுருவேன். ஒரு பக்கத்தை மட்டும் பாருங்க. இதுக்காக உன்னை இப்படி கஷ்டப்பட்டு வளர்த்த? சொல்லி கொடுத்தேன் பாருங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? இத பாருங்க, ஒரு பக்கத்தை மட்டும் கண்டிச்சா போதாதியா, அந்த பையனையும் கண்டிக்கணும். ஈஸ்வரா, இதுக்கா இந்த பொண்ணை இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்த? இப்பேற்பட்ட பாவத்தை இந்த அப்பாவை பண்ண வச்சுட்டியே. என் தலையில இவ்வளவு பெரிய கல்லை இறக்கிட்டியே. ஆண்டவனே, நான் என்ன பண்ணுவேன்? சண்டாளி, நீ உருப்படவே மாட்ட. உன் மேல எவ்வளவு பாசமா அன்பு வச்சிருந்தேனோ அத்தனையும் பொசுக்கிட்டியே. பொசுக்கிட்டியே. குடும்பத்துக்கு தீராத அவமானத்தை உண்டு பண்ணிட்டியேடி. ஈஸ்வரா, இனிமே நான் என்ன பண்ணுவேன்? இனிமே நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? உன்னை கொல்றதுல எந்த பிரயோஜனம் இல்ல. நான் போயிடுறேன், நான் செத்து போயிடுறேன். என்னையே கொன்னுடுங்கப்பா, என்னையே கொன்னுடுங்க, என்னையே கொன்னுடுங்கப்பா. நானே செத்து போயிடுறேன், தற்கொலை பண்ணிட்டு ஒரேடியா போய் சேர்ந்துடுறேன். தப்பு பண்ண என்ன கொன்னுடுங்கப்பா. உன் பேர்ல எந்த தப்பும் இல்ல. உன்னை பொண்ணா பத்த பாவத்தை நான் பண்ணிட்டேன் இல்லையா? நான் தான் தூக்குல தொங்கி சாகணும். இல்லப்பா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், என்ன கொன்னுடுங்கப்பா. அப்பா, அப்பா, என்ன கொன்னுடுங்கப்பா. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். வாய், எங்க உமா பிள்ளையாண்டா? வாங்க ஐயரே, என்ன விஷயம்? பிள்ளைய பெத்துட்டா மட்டும் போறாது வாய், அதை நல்லபடியா ஒழுங்கா வழக்கு தெரிஞ்சிருக்கணும். கோபப்படாதீங்க, முதல்ல உள்ள வந்து உட்காருங்க. நான் இங்க உமாத்துல உட்காந்து விருந்து சாப்பிடறதுக்காக இப்ப இங்க வரல, எச்சரிக்கை பண்ணிட்டு போறதுக்காக வந்திருக்கேன். எங்க அந்த தடிமாடு? நானும் வந்திருந்து பாத்துட்டு இருக்கிறேன். வார்த்தையை அள்ளி வீசிட்டே இருக்கீங்களே, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுல? முதல்ல உமா பிள்ளையாண்ட கூப்பிட்டு கண்டிச்சு வையும்.
என்ன விஷயம்னு சொல்லாம நீங்க பாட்டுக்கு வானத்துக்கு பூமிக்கும் குதிக்கிறீங்க. இதோ பாருங்க ஐயரே, என்ன வேணும்னாலும் இருக்கட்டும், என் வீட்டு படியேறி என் பிள்ளைய தடிமாடுத்திட்ட நீ யார்? வயசுல பெரியவர் ஆச்சேன்னு சும்மா இருக்கேன். இல்லன்னா என்ன பண்ணுவீர்? தலையை சீவிடுவீரா? ராமணன்னா அவ்வளவு இலக்காரமா கேவலமா போயிட்டோம் உமக்கு. ஓ, என் புள்ள உங்க ஜாதியை பத்தி தப்பா பேசிட்டானா? அவன் சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், போதுமா? முதல்ல கிளம்புங்க. என்கிட்ட மன்னிப்பு கேட்கறதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். கூப்பிடுவோம் மகனை முதல்ல. பிரச்சனை பண்ணாம போக மாட்டீங்களா? பிரச்சனை பண்றதே உன் பிள்ளையாண்டான் கோபிதான். அவனுக்கு என்ன திமிர் இருந்தா என் பொண்ணு விஜய் பின்னால சுத்தின்னு இருப்பான். அன்னைக்கு என்னடான்னா அந்த ஒண்ணும் தெரியாத பொண்ணை வற்புறுத்தி அவளை பைக்ல ஏத்திட்டு ஊர் பூரா சுத்தி இருக்கான். இன்னைக்கு ஆத்துக்குள்ளேயே வந்து அவளையே பாத்துட்டு போறான். என்ன நினைச்சிட்டு இருக்கான் அவன்? வாடா இங்க. அது வந்து ஐயரு சொல்றதெல்லாம் உண்மைதானா? உண்மை பாதி போய்ப்பா. டேய், என்னடா பாதி உண்மை பாதி போய் ராஸ்கல். ஓய் நிறுத்தப்பா, இந்த ராஸ்கல் யூஸ்கெல்லாம் பேசாத. சொல்லிட்டேல, இத்தோட விடு, அவனை பேச விடு. என்னடா நடந்துச்சு? பா, அன்னைக்கு ஒரு நாள் ஊர்ல கலவரம் நடந்த பஸ்லாம் கூட நின்னுச்சு. ஆமா, அன்னைக்கு நைட் நான் அந்த பக்கம் தான் வந்துட்டு இருந்தேன். விஜய் வேற தனியா பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருந்தா. பக்கத்துல சுடுகாடு, குடிகார பசங்களாம் வேற சுத்திட்டு இருந்தாங்க. எனக்கு பார்க்கவே ரொம்ப பாவமா இருந்தது. அதனாலதான்ப்பா வீட்டுக்கு கூட்டு போய் விட்டு வந்தேன். கேட்டியாயா? உன் பொண்ணை காப்பாத்தி கொண்டு வந்திருக்காயா? அவர் அப்படி நினைக்கலப்பா. அந்த பொண்ணை நடுரோட நிக்க வச்சு எவ்வளவு கேவலமா திரும்ப பேசினாரு. அவ என் பொண்ணு. அவளை நான் அடிப்பேன், கொல்லுவேன், திட்டுவேன், என்ன வேணா பண்ணுவேன். அதை கேட்கறதுக்கு நீ யாரு? யோ நிறுத்து, நீ எல்லாம் ஒரு ஆளாயா? உன் பொண்ணு பாதுகாப்பா வீடு வந்து சேர்ந்துச்சேன்னு சந்தோஷப்படுறதை விட்டுட்டு இப்படி சந்தேகப்பட்டு சண்டை போடுறியே. நிறுத்தம். எவ்வளவு பெரிய தப்பா பண்ணிட்டு ஏதோ ரொம்ப யோக்கியமான காரியத்தை பண்ணிட்டு வந்த மாதிரி பேசுறான். நீரும் பதில் பேசிட்டு இருக்கிற. அன்னைக்கு என் பொண்ணை அவன் இறக்கப்பட்டு கூட்டின்னு வரல, ஆசைப்பட்டு தான் கூட்டின்னு வந்திருக்கான். எது நடக்க கூடாதுன்னு நான் பயந்துட்டு இருந்தேனோ அது இன்னைக்கு நடந்துருத்து. அன்னைக்கு ஒரு சின்ன பையன் கிட்ட காதல் கடதாசி கொடுத்தான்னு வச்சுக்கான். இன்னைக்கு ஆத்துக்குள்ளேயே வந்து அவளையே பாத்துட்டு போறான். உண்டா இல்லையான்னு கேளும். என்னடா லெட்டர் கொடுத்தியா? அது வந்துப்பா. என்னடா அது வந்துப்பா? பா வேண்டாம்ப்பா. என்ன வேண்டாம்ப்பா? பா லெட்டர் கொடுத்தியா இல்லையா? கொடுத்தேன்ப்பா. இவ்வளவு அடி அடிச்சா தான் செஞ்சது தப்புன்னு ஒரு வார்த்தை சொல்றானா பாத்தீங்களா? போறோம் விடுங்க. போறோம் அதோட விட்டுருங்க. இல்ல வேண்டாம் விடுங்க. நான் அவனை கண்டிக்கு தான் சொன்னேனே தவிர ஒரு அடி அடிச்சு இங்கே கொலை பண்ண சொல்லல. இவன் என் புள்ள, நான் அடிப்பேன், கொல்லுவேன். உனக்கு எந்த அளவுக்கு மானம் கௌரவம் இருக்கோ அந்த அளவுக்கு எனக்கும் இருக்கு. ஒரு பொம்பளை புள்ள சம்மதம் இல்லாம ஒருத்தர் லெட்டர் கொடுக்குற அளவுக்கு போயிருக்கானா என்ன அர்த்தம்? ஊசி இடம் கொடுத்தா தானே நூல் நுழையும். பேச வந்துட்டான். வயசு பொண்ணே இந்த காலத்துல தடம் மாறுது. குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அது வாழ்க்கையே அழிச்சிட்டே. அது என்ன பண்ணும்? இப்படிதான் போவோம். ஊர்ல இருக்கிற பிள்ளைங்களை குற்றம் சொல்றதை விட்டுட்டு உன் வீட்டை பார். நான் சொன்னா என் பிள்ளை கேப்பாயா? உன் பொண்ணு எப்படின்னு எனக்கு தெரியாது. போய் பொண்ணை எப்படி வளர்க்குதுன்னு யாருக்கிட்டையாவது விசாரிச்சு தெரிஞ்சுக்க போ. விஜய் மேல எந்த தப்பும் இல்லப்பா. நான் தான்ப்பா அவளுக்கு லெட்டர் கொடுத்தேன். கேட்டீரா? கேட்டீரா? ஓய் உன் பையனே சொல்லிட்டான் என் பொண்ணு மேல எந்த தப்பும் இல்லைன்னு. இப்ப என்ன சொல்ல போறீர்? என்னடா சொன்ன? நான் எவ்வளவு நம்பிக்கை சொல்லண்டா? போறோம். போறோம். என் மாட்டு வாங்கிட்டா பாவி. ஐயோ போறோம் போறோம் விடுங்க. இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது. ஏற்கனவே நான் நொந்து போயிருக்கேன். உங்க பையனை அடிக்க சொல்றதுக்காக நான் இங்க வரல, கண்டிச்சு வைங்கன்னு சொல்றதுக்காக தான் வந்தேன். போறோம். இனிமே உங்களாலேயோ உங்க பையனாலேயோ எங்க குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. என்னால இதுக்கு மேலேயும் தாங்க முடியாது. இதோட எங்களை விட்டுருங்க. எங்க வாழ்க்கையில யாரு நீங்க தலையிடாதீங்க. அது போறோம் எங்களுக்கு. அது போறோம். ஐயோ நான் இதை எதிர்பார்க்கவே இல்லையடா. பாவி இப்படியா பண்ணுவேன்? போவியடா போவியா போவியடா போவியடா சொல்லுடா. அதெல்லாம் சரியா தானே இருக்கு.
டாக்டர் குமார் வந்தவன பெரிய டாக்டர் அவரை பார்க்கணும்னு சொன்னாரு. சரி சொல்றேன். எக்ஸ்கியூஸ் மீ. மார்னிங் சார். ஹலோ. இங்க கலெக்டர் மேடமோட பையனை எந்த வார்டில் அட்மிட் ஸ்பெஷல் பண்ணிருக்காங்க? வார்ட்ல. அந்த இடத்துலயா? நேரா போய் ரைட்ல போங்க. ஓகே. என்னடா? ஏய், குழந்தை தானடா கொல்ல போறோம். அதுக்கு என்ன இவ்வளவு டென்ஷன் ஆகுற? கலெக்டர் குழந்தைன்னு சொல்ற அதான். நீ ஒண்ணும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ வா. சரி வா. சிஸ்டர், இந்த கலெக்டர் அம்மா பையன் நவீன ஐசியூ வார்டில் தானே வச்சிருக்கீங்க? இல்லையே, மாத்தியாச்சு. எந்த வார்டுக்கு மாத்திருக்கீங்க? ஸ்பெஷல் வார்ட்ல மாத்தி இருக்கோம். ஸ்பெஷல் வார்டுக்கா? ஆமா. வாங்க. ஆமா, நீங்க? நாங்க ஸ்பெஷல் டாக்டர்ஸ். கலெக்டர் அம்மா தான் அனுப்பி வச்சாங்க. ஓகே, சரி வாங்க. நீங்க கொஞ்சம் வெளியில இருங்கம்மா, குழந்தைய நாங்க செக் பண்ணணும். இப்பதானே டாக்டர் வந்து பார்த்துட்டு போனாரு. நாங்க ஸ்பெஷல் டாக்டர்மா, குழந்தைய செக் பண்ணணும். ப்ளீஸ் கொஞ்சம் வெளியில இருங்க. என்ன ஸ்பெஷல் டாக்டரோ? என் மருமக சரண்யா வருவா, அவ வந்ததுக்கு அப்புறம் நீங்க செக்அப் பண்ணிக்கங்க. அம்மா, கொஞ்ச நேரம் வெளியில இருங்கன்னு சொல்றேன்ல. எனக்கு டைம் ஆயிட்டு இருக்குமா, நிறைய குழந்தைகளை நான் பார்க்க போனோம். ப்ளீஸ் வெளியில இருங்க. சரி. டேய், கதவை சாத்திட்டு பக்கத்துல நில்லு. ஐயோ சரண்யா, உள்ள போகாத, டாக்டருக்கு வந்திருக்காங்க. வல்ல வல்லன்னு விழுறாங்க. டாக்டருங்க வந்திருக்கா? நவீனோட டாக்டர் நான் இப்பதானே கீழே பார்த்துட்டு வரேன். இவங்க யாரோ ஸ்பெஷல் டாக்டரா? பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. ஐயோ சரண்யா, சாரி. திவாகர், அவனுங்களை பிடிங்க. நவீன கொலை பண்றதுக்காக வந்திருக்காங்க. நில்லுங்கடா. நில்லுங்கடா.